ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அது அந்த நம்ம போடுற அந்த உப்பு இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் அதில் நல்லா அதில் இறங்கும். அப்போ கிரேவியில் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1/2 கிலோ சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போதும், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும், கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை 2 கீறி வச்சுக்கிறேன். இப்போது சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கி விடணும். வதங்கினதும் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதான். நல்லா நம்ம எண்ணெயில் தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம தக்காளி வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கிளறி விடணும். நம்ம போட்டிருக்க சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை வேக விடுறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு நான் திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம அப்பப்போ அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப மூடி போட்டு வேக விடலாம். எண்ணெயில் வேகணும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியை இன்னும் சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் சிக்கனை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுலேயே சிக்கன் 3/4 வெந்துருச்சு.
இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வீட்டில் அரைச்ச இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் சிக்கன் மசாலாலாம் போட மாட்டேன். இந்த கடையில் விற்கிற மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அது தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் 1.5 கப் தண்ணி வைக்கிறேன். நான் கிரேவின்றதுனால கொஞ்சமாக தண்ணி வைக்கிறேன். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது குழம்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இப்போ கொஞ்சம் சுண்டி அந்த கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போடாமல் நம்ம குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.